பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய கனிம வளங்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துலாம் இன்ஃபர்மேஷனாக, அதுக்கப்புறம் எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி லிக்னைட் கிடைக்குது. அதுக்கடுத்து சேலத்தில் மேங்கனீஸ் கிடைக்குது. அதுக்கடுத்து ஏற்காட்டில் பாக்சைட் கிடைக்குது. கஞ்சமலையில் இரும்புத்தாது, மாலிப்டினம், கரடிக்குட்டம் அப்படின்ற இடத்துல மதுரை மாவட்டத்தில் கிடைக்குது. இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நெய்வேலி, சரியா? நெய் பழுப்பு கலரில் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பழுப்பு நிலக்கரி லிக்னைட்டு, சரிங்களா? நெய் பழுப்பு கலரில் இருக்கும், அப்போ பழுப்பு நிலக்கரி லிக்னைட்டு. அடுத்து சேலத்து மாம்பழம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேலம் மாங்கனீஸ், சேலத்து மாம்பழம் மாங்கனீஸ். அதுக்கடுத்து ஏற்காடு அப்படின்றது பாக்சைட். இப்போது ஏற்காடுன்றது மலை ஏறும்போது சும்மா ஏறுவோமா? பாக்ஸில் சாப்பாடு புளிச்சாதம் எல்லாம் கட்டிக்கிட்டு தானே ஏறுவோம். அப்போ ஏற்காடு அப்படின்றது பாக்சைட். அடுத்து பாருங்கள், கஞ்சமலை அப்படின்றது இரும்புத்தாது. அதாவது இந்த கஞ்சமாக இருக்கிறவங்களோட கையை இரும்பு கையின்னு சொல்லுவாங்க. அவங்களால செலவழிக்கவே முடியாது, செலவழிக்கவே மாட்டாங்க. அப்போ கஞ்சமலை இரும்புத்தாது. இன்னொன்று மாலிப்டினம், கரடிக்குட்டம். இது இந்தியாவிலே ஒரே இடத்துல தான் கிடைக்குது. மதுரை மாவட்டத்தில் மாலிப்டினம் கிடைக்கிறதுனால கரடிக்குட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி.